தலைப்பு செய்திகள். எரிபொருள் நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசை, தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை அரசு. மனித உரிமை மீறல்கள் குறித்து முறையான விசாரணை நடக்கும் நீதி அமைச்சர். இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை. ஈரானின் இடைக்கால உச்ச தலைவர் நியமனம். விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழலால் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று மாலை முதல் இரவு வரை மிக நீண்ட வரிசைகளில் காத்திருந்தமை அவதானிக்க முடிந்தது. எனினும் இத்தகைய அச்சம் தேவையற்றது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இது குறித்து கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா ஊடகங்களுக்கு வழங்கிய விசேட விளக்கத்தின் முக்கிய அம்சங்கள் வருமாறு. இலங்கையில் தற்போது கையிருப்பு மற்றும் அடுத்தடுத்து நாட்டை வந்தடையுள்ள எரிபொருள் கப்பல்களின் விவரங்களின்படி எவ்வித தடையுமின்றி விநியோகத்தை முன்னெடுக்க முடியும். குறிப்பாக பெட்ரோல் இன்னும் 37 நாட்களுக்கு போதுமான அளவு கையிருப்பில் உள்ளது. ஆட்டோ டீசல் இன்னும் 35 நாட்களுக்கு போதுமான அளவு உள்ளது. விமான எரிபொருள் இன்னும் 47 நாட்களுக்கு போதுமான அளவு சேமிப்பில் உள்ளது. இலங்கைக்கு தேவையான சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் பெரும்பாலும் இந்தியா, சிங்கப்பூர், கொரியா மற்றும் மலேசியா போன்ற நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்படுகின்றன. எனவே மத்திய கிழக்கில் உள்ள ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டாலும் கூட அது எமது இறக்குமதிக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. மசகு எண்ணெய் இறக்குமதிக்கு மாத்திரமே சிறிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இருப்பினும் தற்போது எம்மிடமுள்ள மசகு எண்ணெய் கையிருப்பு 1 மாத காலத்திற்கு முழுமையாக போதுமானது. எனவே பொதுமக்களோ அல்லது வாகன சாரதிகளோ தேவையற்ற முறையில் கலக்கமடைய வேண்டாம் என்றார். ஒரு கப்பல் கூட வராவிட்டாலும் கூட குறிப்பிட்ட காலத்திற்கு தடையின்றி விநியோகம் செய்ய முடியும் என உறுதிபட தெரிவித்துள்ள அவர், மக்கள் தேவையற்ற முறையில் எரிபொருளை சேமிக்க முற்பட வேண்டாம் என்றும் அத்தகைய பதற்றமே தேவையற்ற நெருக்கடிகளை உருவாக்கும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரங்கள் தொடர்பில் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி சட்டத்தின் அடிப்படையில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நோர்வே நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட விவாதத்தின் போது அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் எஸ்பன் பார்த் ஐடே இலங்கையின் நிலவரம் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக வடக்கு கிழக்கில் நில அபகரிப்பு, இராணுவமயமாக்கல், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் செம்மணி புதைக்குழி விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு வெளிப்படையான விசாரணைகளை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கார ஊடகங்களுக்கு விசேட விளக்கம் அளித்துள்ளார். அமைச்சரின் விளக்கத்தில் உள்ள முக்கிய அம்சங்கள் வருமாறு. செம்மணி மனித புதைக்குழி மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்ட கடந்த கால பிரச்சனைகள் குறித்து சட்ட ரீதியான விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும். இதில் அரசியல் தலையீடுகள் எவையும் இருக்காது. உண்மைகளை கண்டறிந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசு உறுதியாக உள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இராணுவத்தின் வசமுள்ள மக்களின் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும். மக்களின் நிலங்களை ஆக்கிரமிக்கும் நோக்கம் எமது அரசுக்கு இல்லை. இராணுவ மயமாக்கல் தொடர்பான கவலைகளுக்கு செயல்முறை ரீதியான தீர்வுகள் எட்டப்படும். வடக்கு கிழக்கில் மதத்தலங்கள் தொடர்பாக நிலவும் சர்ச்சைகள் மற்றும் மனித உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள் குறித்து அரசு விசேட கவனம் செலுத்தி வருகின்றது. அனைத்து இன மக்களும் எவ்வித அச்சமுமின்றி தமது மதங்களை பின்பற்றுவதற்கான சமத்துவமான சூழல் மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். மனித உரிமைகள் தொடர்பில் சர்வதேச சமூகம் எழுப்பும் நியாயமான கேள்விகளை புறக்கணிக்காது அவற்றிற்கு உரிய முறையில் பதிலளிக்கப்படும். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பரிந்துரைகளை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் சர்வதேச ராஜதந்திர உறவுகளை பலப்படுத்துவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். யுத்தத்தால் ஏற்பட்ட வடுக்களை ஆற்ற வேண்டியதும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பதிலளிக்க வேண்டியதும் அரசின் தார்மீக பொறுப்பு என சுட்டிக்காட்டிய நீதி அமைச்சர், இதற்காக ஏற்கனவே உள்ள பொறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டு தேவையான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார்.
மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் நிலைமைகளுக்கு மத்தியில் இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்கள் எவருக்கும் எவ்வித ஆபத்தும் ஏற்படவில்லை என அந்நாட்டிற்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். மார்ச் மாதம் 2ஆம் திகதி மாலை வரை இஸ்ரேலில் அவசர காலநிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தூதர் நிமல் பண்டார்நாயக்க இது குறித்து மேலும் கூறுகையில், நேற்று காலை ஈரானின் தெரிவு செய்யப்பட்ட சில இடங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு விக்டோரியன் விமான நிலையம் குடிவரவு மற்றும் குடியகல்வு நடவடிக்கைகளுக்காக மூடப்பட்டதுடன் அங்கிருந்த அனைத்து பயணிகளும் வெளியேற்றப்பட்டனர். இலங்கை நோக்கி பயணிக்கவிருந்த பலர் மீண்டும் இஸ்ரேலில் உள்ள தங்களது இருப்பிடங்களுக்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதேபோன்று கொழும்பிலிருந்து இஸ்ரேல் வரவிருந்த பலர் விமான போக்குவரத்து மீண்டும் ஆரம்பமாகும் வரை இலங்கையிலேயே தங்கியிருக்க வேண்டியுள்ளது. இஸ்ரேலில் மார்ச் மாதம் 2ஆம் திகதி வரை 3 நாட்களுக்கு அவசர காலநிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இக்கால பகுதிகளில் பாடசாலைகள் உள்ளிட்ட பொது இடங்கள் திறக்கப்பட மாட்டாது. எனினும் அத்தியாவசிய சேவைகள் வழமை போல் இயங்கும். இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த நிலைமை இன்னும் 1 நாள் அல்லது 2 நாட்களுக்கு நீடிக்கலாம். ஈரானில் நிலவும் சூழலை பொறுத்து ஏவுகணை தாக்குதல்கள் குறைய வாய்ப்புள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி காலமானதை தொடர்ந்து நாட்டின் புதிய இடைக்கால உச்ச தலைவராக அயதுல்லா அலி ரேசா அராபி நியமிக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. ஈரானிய அரசியலமைப்பின் 111வது பிரிவின்படி உச்ச தலைவர் ஒருவர் பதவியில் இல்லாத போது அல்லது அவர் காலமானால் புதிய தலைவர் ஒருவரை நிபுணர்கள் பேரவை தேர்ந்தெடுக்கும் வரை ஒரு தற்காலிக தலைமை பொறுப்பு உருவாக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் உயர்மட்ட மத குருமார்கள் மற்றும் அதிகாரிகளின் ஆலோசனையின் பின்னர் அலி ரேசா அராபி இந்த பொறுப்பிற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அயதுல்லா அலி ரேசா அராபி ஈரானின் செல்வாக்குமிக்க மத மற்றும் அரசியல் தலைவர்களின் ஒருவராவார். அவர் தற்போது ஈரானின் சக்தி வாய்ந்த பாதுகாவலர் சபையின் உறுப்பினர். ஈரானிய மத கல்விக்கூடங்களில் தலைவர் மற்றும் நிபுணர்கள் பேரவையின் மூத்த உறுப்பினராக அவர் முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகின்றார். மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான போர்ச்சூழல் தீவிரமடைந்துள்ள நிலையில் அலி கமேனியின் மறைவு ஈரானுக்கு பெரும் அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தருணத்தில் நாட்டின் நிர்வாகம் மற்றும் இராணுவ கட்டமைப்பை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்காக அலி ரேசா அராபியின் நியமனம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. ஈரானின் நிபுணர்கள் பேரவை விரைவில் கூடி நிரந்தரமான ஒரு புதிய உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை அலி ரேசா நாட்டின் உயரிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை கொண்டிருப்பார். இடைக்கால தலைவராக அவர் நியமிக்கப்பட்டாலும் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகளில் ஜனாதிபதி மசூத் பெசெக்கியன் உள்ளடங்கிய தற்காலிக சபையுடன் இணைந்து அவர் பணியாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து 1200 குண்டுகள் வீசப்பட்டன என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை இரவு மட்டும் 200 விமானங்கள் மூலம் 500 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. முதலாவதாக இஸ்ரேலை ஒட்டியுள்ள தெஹ்ரான் பகுதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அடுத்து ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை தயார்படுத்தி வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. தப்ரிஸ் என்ற பகுதியில் இருந்து தான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை இஸ்ரேல் நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியுள்ளது. இதனால் இந்த இடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் 900 இலக்குகள் தாக்கப்பட்டதாக அமெரிக்கா நேற்று காலை தெரிவித்துள்ளது. வரலாற்றில் இன்று 1815 கண்டி ஒப்பந்தம் என வழங்கப்படும் ஒப்பந்தத்தின் மூலம் கண்டி இராச்சியம் பிரித்தானியருக்கு கொடுக்கப்பட்டதை அடுத்து இலங்கை முழுவதும் பிரித்தானியரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. சிறைபிடிக்கப்பட்ட விக்ரமராயசிங்கன் என்ற கண்ணுச்சாமி தென்னிந்தியாவில் உள்ள வேலூர் கோட்டைக்கு அனுப்பப்பட்டார். 1991 இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சர் ரஞ்சன் விஜயரட்ன தொலைவில் இருந்து இயக்கப்பட்ட தானியங்கி குண்டு ஒன்றின் மூலம் கொலை செய்யப்பட்டார். 1992 ஆர்மீனியா, அசர்பைஜான் போன்ற நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்தன. 1995
யாஹூ நிறுவனமயப்படுத்தப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.